ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்ல நான் போறேன் பாருங்க, திரு டைம். சரிங்களா? இவர் வந்து கேட்டிருக்காரு, மளிகை லிஸ்ட் மாதிரி ஒரு லிஸ்டே அனுப்பி விட்டுருக்காரு. வந்துட்டு அதுல ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருக்காரு. கண்டிப்பா உங்க கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே நான் பதில் சொல்றேன். ஆனா வந்துட்டு அதுக்கு முன்னகுட்டி ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த விஷயம் எனக்கு தெரிய போய் தான் உங்ககிட்ட நான் சொல்லணும். யாரா இருந்தாலுமே அப்படிதான், ஒரு விஷயம் தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்ல போறாங்க, தெரியாட்டி அவங்க வேலை என்னமோ பார்த்துக்கிட்டு வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா நீங்க கேட்கலாம். நீங்களே அதுக்கு கரெக்டா இல்லாதப்ப எப்படி கேட்கறீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைபரை வந்துட்டு ஏமாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நான் எத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபரை ஏமாத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. சில பேர்லாம் 400 500 வீடியோ போட்டிருக்காங்க, 10 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அதுக்காக வந்து அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைபர் வந்து ஏமாத்தி வைக்க முடியுமா? உங்களுக்கு வந்து சேனல் பிடிச்சா நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க, சேனல் பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைபர் பண்ண போறீங்க. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 4 ஃபாலோவர் புதுசா வருவாங்க, நாளைக்கு அந்த வீடியோ பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் சில சேனல் வந்து நம்ம பார்ப்போம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி வைப்போம். சில டைம்ல அதை அடிக்கடி வந்து நம்ம டென்ஷன் படுத்துற மாதிரி இருக்குன்னா அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் 4 சப்ஸ்கிரைபர் வருவாங்க, ஒவ்வொரு நாளும் 4 சப்ஸ்கிரைபர் போவாங்க. யாரையும் கட்டுப்படுத்தி யூடியூப்ல வந்து வைக்க முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில். ரெண்டாவது கேள்விக்கு கண்டென்ட் கண்டென்ட் கண்டென்ட்னு சொல்றியே, போன வீடியோல கேட்டிருந்தாங்க. கண்டென்ட் கண்டென்ட் சொல்றேன் அப்படின்னு வந்து போட்டுங்க. கையில சைட்ல கூட நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். கண்டென்ட்னா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? கண்டென்ட்னா கெட்ட விஷயம்னு நான் சொல்லலையே. கண்டென்ட்னா இப்ப எப்படி அப்படின்னா, கண்டென்ட்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இப்ப நான் ஃபேமிலியில நான் ஜாலியா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கண்டென்ட் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டென்ட்ங்கிறது நம்ம போடுற வீடியோக்கு வைக்கிற பேரு தான். ஃபேமிலி கண்டென்ட், குக்கிங் கண்டென்ட், அதுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோல வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அததான் கண்டென்ட்னு சொல்றோம். இப்ப இதுவே ஃபேமிலி கண்டென்ட் போட்டா இவ வீட்டுல என்ன நடந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க. இதுவே என் வீட்டுக்காரர் இருக்கையிலே என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் சாக போறேன் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டு ஒரு டைட்டில் போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இவ எப்படா சாக போறா அப்படின்னு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணி பாக்குறது, அது ஒரு கண்டென்ட். அப்ப மக்கள் வந்து எதை ரசிப்பாங்களோ அதை தான் ஆடியன்ஸ்ட அதிகமா கொண்டு போக எல்லாருமே விரும்புவாங்க. அதுதான் கண்டென்ட். அதுக்கடுத்துட்டு அதுக்கடுத்து ஓ மூஞ்சே இவ்வளவு கேவலமா டல்லா இருக்கு அப்படிங்கிற, என் மூஞ்சி எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? என் மூஞ்சி டல்லா இருந்தா எப்படி இருந்தா, கேவலமா இருந்தா உங்களுக்கு என்ன வருத்தமா இருக்கு? திரு டைம் யூடியூப் சேனல். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடிட் பண்ணி போட்டேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி, நீ என்னத்தை எடிட் பண்ணி போட்ட? 3000 வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். அந்த 3000 வீடியோ நீங்க போய் பாருங்க, நான் என்ன எடிட் பண்ணி போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த கமாண்ட் அடிங்க. சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்தா தான் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு சொல்லல. அது எதுக்கு தெரியுமா? நீங்க இவ்வளவு விவரமா பேசுறீங்களா, கண்டென்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே, உங்களோட சேனல்ல நீங்க பாத்தீங்களா? சினிமா நடிகர்களை வச்சு பாட்டு எடிட் பண்ணி போடுறீங்க. இதுவும் ஒரு கண்டென்ட் தானே. உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் போட்டா வியூஸ் போகாது. அப்ப அடுத்தவங்களோட நீங்க திருடி போடுறீங்க. திருடி போடுற நீங்க வந்து எனக்கு வந்து கமாண்ட் கொடுக்குறீங்க லிஸ்ட் கணக்கா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா இருந்தா அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லுங்க. அதுக்கடுத்து அதுக்கடுத்து இன்னைக்கு நான் போட்டது கமாண்டுக்கு வந்து இவ்வளவு தூரம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணது இந்த ஒரு வீடியோ தான். இது வந்து நீங்க நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, எனக்கும் பேச டைம் கிடைச்சிச்சு, நீங்களும் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே ஒருவர்களே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.